தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அன்னையை முத்தான தமிழால் வாழ்த்தி பாட எம் பள்ளி மாணவிகளை தெய்வ தமிழ் கொண்டு மென்மையோடு அழைக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்நிகழ்ச்சி இனிதே அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பு சாமரம் வீசி வரவேற்க வருமாறு எம் பள்ளியின் செயலாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்களை பைந்தமிழ் கொண்டு பாசத்தோடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் எங்களது குலகுருவான கோவலப்புரம் அருள்மிகு சுந்தரமூர்த்தி சாமிகளின் பேராற்றலாலும் இன்றைய தினம் விளாத்திகுளம் கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு துவக்கப்பள்ளி, கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகளின் 31வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விளாத்திகுளம் ரெட்டிசன சங்க தலைவர் அவர்களையும், முன்னிலை பொறுப்பினை வகிக்கின்ற துணைத் தலைவர் மாமா அவர்களையும், மேலும் முன்னிலை பொறுப்பினை வகித்து கொண்டிருக்கின்ற பொருளாளர் அண்ணாச்சி லட்சுமணபுரம் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்ற நமது விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேன் அவர்களையும், பணி நிறைவு நீதிபதி மாமா சரவண பெருமாள் அவர்களையும், அம்பாள் வித்யாலயா செயலாளர் அண்ணாச்சி தொழிலதிபர் எஸ்கே சுப்பாரெட்டியார் அவர்களையும், விளாத்திகுளம் பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணாச்சி எஸ் அயன்ராஜ் அவர்களையும், விளாத்திகுளம் ரெட்டிசன சங்க செயலாளர் என்கிற முதலிலே அவர்களை அனைவரையும் வருக என வரவேற்பதில் மிக்க பெருமதி அடைகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கெடுத்து வந்திருக்கும் ரெட்டிசன் சங்கத்தின் துணை செயலாளர்கள், கல்வி நிறுவனங்களின் பெற்றோர் கழக தலைவர்கள், நமது விளாத்திகுளம் ரெட்டிசன் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள், கல்விக்குழு உறுப்பினர்கள், இங்கு திரளாக வந்திருக்கின்ற அத்தனை பேரையும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கெடுத்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அம்பாள் வித்யாலயாவின் நிர்வாக அதிகாரி அண்ணாச்சி ராகவன் அவர்களையும் வருக என வரவேற்பதில் மிக்க பெருமித அடைகிறோம். இந்த இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் திரளாக வந்திருக்கின்ற அத்தனை நல்வளங்களையும் வருக என வரவேற்பதில் மிக்க பெருமிதம் அடைகிறோம். இந்த பள்ளியின் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரியவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்களை பெருமை மிக்கவராக உயர்த்துவது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களின் பெருமையை மென்மேலும் வளர்த்த உறுதுணையாக இருக்கிறது நிர்வாகம். இந்த நிர்வாகத்திற்கும் இந்த பள்ளிக்கும் பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற பெற்றோர்கள் அத்தனை பேரையும் இந்த இனிய மாலை வேளையிலே கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி வருக என வரவேற்கிறோம். வணக்கம். இந்த கலைக்கோவிலின் கனகமணி சுடராக, மாணவர்களின் மகரந்த விடியலாக, இருளை விளக்குகின்ற எழுச்சி சூரியனாக எம் பள்ளியில் உலா வருகின்ற எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சகாதேவன் அவர்களை ஆண்டறிக்கை வாசிக்க வருமாறு முத்தமிழ் கொண்டு முனைப்புடன் வரவேற்கின்றேன். விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்திற்கு பாத்தியப்பட்ட கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மகளிர் மேல்நிலைப்பள்ளி விளாத்திகுளம் 24-25 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோரே, சான்றோரே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இக்கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை எங்கள் பள்ளியின் சார்பில் பெரும் மகிழ்ச்சியுடன் சமர்ப்பிக்கிறேன். பள்ளியின் வரலாறு. விளாத்திகுளம் வட்டாரத்தில் உள்ள பெண் குழந்தைகள் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு மகளிர் பள்ளி வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தால் 1995-1996 கல்வியாண்டில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை 44 மாணவிகளையும் 3 ஆசிரியர்களையும் கொண்டு அன்றைய ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவராக இருந்த திருமிகு சுந்தரராசு ரெட்டியார் அவர்கள் மற்றும் நமது ரெட்டி சமூக பெரியோர்கள் ஒத்துழைப்புடன் பள்ளி துவங்கப்பட்டது.
தற்பொழுது வரை 30 ஆண்டுகளாக நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமுமாக இன்று சிறப்பான வளர்ச்சி அடைந்து வருகிறது. தொடர்ந்து பொறுப்பேற்கும் நிர்வாகஸ்தர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிறார்கள். 2002-2003 ஆண்டு கல்வியாண்டில் இப்பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக உயர்வு பெற்று தலைமை ஆசிரியர் உட்பட தற்பொழுது 31 ஆசிரியைகள் மற்றும் 2 அலுவலக பணியாளர்கள் 656 மாணவிகளுடன் செயல்பட்டு வருகிறது. நம் முன்னே கம்பீரமாக தோற்றமளிக்கும் இந்த கட்டிடம் கோவில்பட்டி கல்வி தந்தை தெய்வத்திரு கே ராமசாமி ரெட்டியார் சென்னம்மாள் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக 10 வகுப்பறைகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. சென்னை வாழ் உயர்திரு வீமராஜ் மகேஸ்வரி அவர்களால் தெய்வத்திரு சங்கரேஸ்வரன் அவர்களின் நினைவாக 6 அறைகள் கொண்ட மாணவியர்கள் விடுதியும், தெய்வத்திரு சின்னத்தாய் அம்மாள் அவர்கள் நினைவாக சாத்தூர் ஸ்ரீனிவாசா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களால் பள்ளிக்கு ஆய்வுக்கூடமும் கட்டித்தரப்பட்டுள்ளது. கமலாபுரம் நிலக்கிழார் தெய்வத்திரு KS கந்தசாமி ரெட்டியார் அவர்களால் பள்ளிக்கு 6 ஏக்கர் நிலம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கமலாபுரம் தெய்வத்திரு குமராண்டி ரெட்டியார் நினைவாக தற்பொழுது அந்த இடம் கவியரசர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருமான மாண்புமிகு KKSSR ராமச்சந்திரன் அவர்களால் ஆங்கில வழி கல்விக்கான கூடுதல் வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கி சிறப்பு செய்துள்ளார்கள். பள்ளிக்கு நிலம் மற்றும் கட்டிடம் கட்டி கொடுத்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் சிறப்பம்சங்கள்: 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலும் மாணவிகள் தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச பாடநூல்கள், இலவச நோட், இலவச பேருந்து பயண அட்டை பெற்று பயன்பெறுகின்றனர். எங்கள் பள்ளியின் பேருந்து வசதிகள்: பள்ளியில் மொத்தம் 10 பள்ளி பேருந்து வாகனம் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் தமிழ் மற்றும் ஆங்கில வழி 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியும், 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 99.5% தேர்ச்சியும் எங்கள் பள்ளி பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 556 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஒரு மாணவி வணிகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், ஒரு மாணவி கணக்கு பதிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், கணினி பயன்பாடு பாடத்தில் 2 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களும், பொருளியல் பாடத்தில் 2 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களும், தமிழ் பாடத்தில் 3 மாணவிகள் 100க்கு 99 மதிப்பெண்களும், மேலும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் ஒரு மாணவி 100க்கு 100 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 2 மாணவிகள் 100க்கு 99 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரிய பெருமக்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், கணினி அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுத்தந்த 4 ஆசிரிய பெருமக்களுக்கு ரூபாய் 5000 ரூபாயும், தமிழ் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்றுத்தந்த தமிழ் ஆசிரியைக்கு ரூபாய் 4000ம், 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியைக்கு ரூபாய் 5000ம், ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்றுக் கொடுத்த ஆங்கில ஆசிரியைக்கு ரூபாய் 4000ம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வழங்கி பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கள் பள்ளியின் ஆய்வக மையம் கணினி, இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரிவுகளுக்கான ஆய்வக வசதி கொண்ட அறைகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. நமது பள்ளிக்கு தேவையான கணினி உபகரணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கோவில்பட்டி கல்வி தந்தை KR கல்வி நிறுவனங்களின் சார்பாக வழங்கி வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில்பட்டி கல்வி தந்தை திருமிகு KR அருணாச்சலம் MBA USA அவர்களுக்கு என்றென்றும் எங்கள் பள்ளி நன்றி கடன் பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியின் விளையாட்டு மைதானம்
பள்ளி விளையாட்டு மைதானம் ஒவ்வொரு ஆண்டும் பராமரிக்கப்பட்டு மாணவிகள் உடற்கல்வி தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 7/8/2024 புதன்கிழமை அன்று விளையாட்டு விழா பள்ளி அளவில் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. எங்கள் பள்ளி நூலகம் சுமார் 5600 தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான நூல்களை தினந்தோறும் எடுத்து படித்து பயனடைந்து வருகிறார்கள். மன்றங்கள் துவக்க விழா 15/7/2024 அன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், தொன்மை மன்றம், நுகர்வோர் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட அனைத்து மன்றங்களின் துவக்க விழா நடைபெற்றது. எங்கள் பள்ளியின் விடுதி வசதி வெளியூர் மாணவிகள் தங்கி கல்வி பயிலும் பொருட்டு எங்கள் பள்ளியின் வளாகத்திற்குள்ளேயே விடுதி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாணவிகளுக்கு சைவ மற்றும் அசைவ உணவுகள் வகைகள் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. அனுபவம் மிக்க சமையலர்கள் மற்றும் விடுதி ஆசிரியை நியமனம் செய்யப்பட்டு போதுமான பாதுகாப்பு வசதியுடன் சுமார் 115 மாணவிகள் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். எங்கள் பள்ளிக்கு நன்கொடை வழங்கியவர்கள் விளாத்திகுளம் தொழிலதிபர் திருமிகு RMG ராஜகோபால் ரெட்டியார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம், குடியரசு தினம் விழாவில் கலந்து கொள்ளும் மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கிட 2 லட்சம் ரூபாய் வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியாக டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. ஐயா அவர்களுக்கு கல்வி நிறுவனங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சிநத்தம் நாகுரெட்டியார் அறக்கட்டளையின் சார்பாக ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் திருமிகு பழனியாண்டியவர் ஐயா அவர்களால் கடந்த 22 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரியல் ஆகிய பாடங்களில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு ரூபாய் 36,000 ரொக்கப்பரிசும் சான்றிதழும் வழங்கி வருகிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவிக்கு 2005ஆம் ஆண்டு முதல் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து வருடந்தோறும் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு GV மார்க்கண்டேயன் BABL ஐயா அவர்கள் மோதிரம் பரிசளித்து வருகிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெறும் மாணவிக்கு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வருடந்தோறும் பிள்ளையார் நத்தம் தொழிலதிபர் உயர் திரு RV சாந்தி லாரி குரூப்ஸ் அவர்கள் மோதிரம் பரிசளித்து வருகிறார்கள் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சாத்தூர் உயர் திரு S சரவண பெருமாள் BABL ஐயா அவர்கள் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 பரிசுத் தொகை வழங்கி வருகிறார்கள் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விளாத்திகுளம் ஸ்ரீ அம்பாள் வித்யாலயா சேர்மன் திரு வீமராஜ் மகேஸ்வரி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதலிடம் பெறும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் மொத்தம் ரூபாய் 10,000 பரிசுத் தொகை வழங்கி வருகிறார்கள். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பிரிவு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு K சுப்பையாபுரம் திரு M சித்திரவேல் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கி வருகிறார்கள். திரு R ராமசாமி என்ற பாபு ஜெயராணி அவர்கள் அம்பாள் நகர் விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக ரூபாய் 1000 வீதம் மொத்தம் ரூபாய் 10,000 ரொக்கப்பரிசு நன்கொடையாக வழங்கி வருகிறார்கள். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் கவியரசர் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலர் திரு V ஜெயபால் அவர்கள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், கணினி பயன்பாடு மற்றும் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவி உட்பட மொத்தம் 7 மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் ரொக்கப்பரிசு வழங்கி வருகிறார்கள். G செந்தில் தனலட்சுமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் குருவார்பட்டி 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் ரூபாய் 10,000 ரொக்கப்பரிசு நன்கொடையாக வழங்கி வருகிறார்கள். திரு இரா லட்சுமண பெருமாள் அவர்கள் ரெட்டி ஜனசங்க பொருளாளர்
விளாத்திகுளம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 6000 வருடந்தோறும் வழங்கி வருகிறார்கள். சென்னை உட்லண்ட்ஸ் பே ரவி ரெட்டி அவர்கள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாட வாரியாக முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் ரூபாய் 10,000 பரிசு வழங்குகிறார்கள். நன்கொடை வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட இக்கல்வி நிறுவனங்கள் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவர் மற்றும் கவியரசர் ஆட்சி மன்ற குழுவின் தலைவர் உயர் திரு பே ராமகிருஷ்ணன் MA B.Ed ஐயா அவர்களும் கவியரசர் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் திரு ஆ கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆர் ஜெயராமன் ஐயா அவர்களும் ரெட்டி ஜனசங்கத்தின் பொருளாளர் திரு ஆர் லட்சுமணம் பெருமான் ஐயா அவர்களும் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் பள்ளியின் நலன் கருதி கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியில் பங்கு கொண்டு ஆசிரியர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் கவியரசர் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலருமான திரு வி ஜெயபால் M.Com M.Ed அவர்களும் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் கல்விக்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து கவியரசர் கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்கியவர்கள் ஆகியோரின் நல்லாசியுடன் புத்தம் புதிய பொலிவுடன் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்களின் அனைவரின் ஒத்துழைப்பாலும் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களின் ஒத்துழைப்பாலும் நல்லோரின் அன்பளிப்பாலும் பள்ளி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. பள்ளி மென்மேலும் வளர எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் புரிய வேண்டும் என வேண்டி எனது 2024-25 ஆண்டின் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் மெமோரியல் Nursery and Primary School running by Reddy Janasangam Vilathikulam. Our school is named after the great poet Kaviyarasa Annamalai Reddiyar. The school was started in the year 1993 with 90 students and 8 teachers. On that time, Mr. S. Sundaraj Reddiyar was the leader of the Reddy Janasangam with his and our Reddy Janasangam honorable members cooperation. The school was started until now the school running successfully. In this academic year, there are 504 students, boys 260, girls 288 are studying in our school. At present, 27 teachers, a clerk, 10 drivers, a watchman and 3 ayahs are working in our school. 240 students from neighboring villages come to our school by our school bus daily. School development. New toilet and 10 classrooms were constituted during the academic year 2023-2024. Last year, school ground was fully tiled. This year, our school backyard wall was painted with colorful cartoon characters. School activities. We teach English, Tamil, Maths, Science, Social Science, Computer Science, Hindi and General Knowledge. We conduct monthly tests during the 4th week of every month. We have spoken English, yoga, karate, Bharadam and Silambam classes. Our school is providing many educational teaching aid and games for children which will make students to have mind free and will enthusiast children to learn many new ideas. Celebration. Every year we are celebrating Kamaraja birthday, Independence Day, Teachers Day, Gandhi Jayanti, Children's Day, Bharatiya birthday and Republic Day. Competitions. Our school young buds have exhibited their talent in various competitions. Not only participate, they won the prizes. Every month we conduct
handwriting and reading competition for our children. We conduct competitions on Kamaraja birthday, Children's Day and Sports Day also. Our school is having Parent Teachers Association. We elected the Mr. V. Vidya is our PTA President. We conduct Parent Teachers meeting thrice in a year. We are very thankful to ex-PTA President Mr. Parameshwari Madam to sponsor prizes for the Kamaraja birthday competition. We have to remember that thanks to the school education. Committee President Mr. R. Ramakrishnan MA B.Ed, Secretary Mr. A. Krishnasamy, Treasurer Mr. R. Lakshmana Perumal, Vice President Mr. R. Jairam BSc, Administrative Officer Mr. V. Jayabal MCom M.Ed, Manager Mr. Karthik MCom B.Ed, and committee members for the full cooperation and encouragement in raising the name of our school. We take the opportunity to thank our management and teachers, parents for having full cooperation in all aspects. We thank the education authorities for the help and guidance in time to need. Thank you for all. எல்லாம் வல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவருளோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்திற்கு பாத்தியப்பட்ட கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு பள்ளிகளினுடைய 31வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ரெட்டி ஜனசங்கத்தினுடைய துணைத் தலைவர் பிதாமகன் அன்பிற்குரிய மாமா ஜெயராம் ரெட்டியார் அவர்களே, அன்பிற்குரிய பொருளாளர் திரு லட்சுமண பெருமாள் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற அன்பிற்குரிய பள்ளிகளினுடைய செயலாளர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு பல்வேறு அலுவல்களுக்கும் இடையில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு இன்னும் செல்ல வேண்டிய காலகட்டத்திலும் பொறுமையாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்து தலைமை பொறுப்பு ஏற்று விழாவிலே சிறப்புரையாற்றி பரிசு வழங்க காத்திருக்கக்கூடிய விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியினுடைய விழா என்றால் மிக மகிழ்ச்சியோடு வருகை தந்து பரிசுகள் வழங்கி ஆசி வழங்குகின்ற அன்பிற்குரிய பணி நிறைவு பெற்ற நீதிபதி
மரியாதைக்குரிய மாமா சரவணப்பெருமாள் அவர்களே, விளாத்திக்குளம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு சூர்யா அயன்ராஜ் அவர்களே, எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் அன்பிற்குரிய அண்ணாச்சி, என்னுடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், இந்த ஆண்டு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தவுடன் இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் அம்பாள் வித்யாலயா பள்ளியினுடைய செயலாளர் எஸ்கே சுப்பாரெட்டியார் அண்ணாச்சி அவர்களே, அம்பாள் வித்யாலயா பள்ளியினுடைய நிர்வாக அதிகாரி என்னுடைய பாலிய நண்பர் மரியாதைக்குரிய திரு RSP ராகவன் அவர்களே, கல்விக்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி இளங்கோவன் அவர்களே, அன்பிற்குரிய விளாத்திக்குளம் ரெட்டி மாமிய சங்கத்தினுடைய செயலாளரும் கல்விக்குழு உறுப்பினரும் நிர்வாகக்குழு உறுப்பினருமான அன்பிற்குரிய சகோதரர் திரு சங்கர்ராம் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் திரு ராகவன் சகோதரன் அவர்களே, இரு பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியையும் விளாத்திக்குளம் ரெட்டி சங்கத்தையும் எங்களோடு இணைந்து சீரோடும் சிறப்போடும் உறுதுணையாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விளாத்திக்குளம் ரெட்டி சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களே, இந்த பள்ளியை வெற்றிகரமாக இயங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைத்து வெற்றியின் முகட்டுக்கு அழைத்துச் செல்கின்ற இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, இந்த ஆண்டு விழாவிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய பணியாற்றக்கூடிய அனைத்து துறை பணியாளர்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இந்த நிகழ்விலே நான் அதிகமாக பேசவில்லை, பேச விரும்ப நேரமில்லை. ஆகவே இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மரியாதைக்குரிய நீதிபதி மாமா சரவணப்பெருமாள் அவர்களுமே இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். தலைமை உரை என்ற ஒரு சம்பிரதாயத்திற்காக வேண்டி உங்களிடத்திலே நான் ஒரு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். இந்த விளாத்திக்குளம் ரெட்டி சங்கத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த பள்ளியானது 1994ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டது. அன்று தொடங்குகின்ற பொழுது இந்த பள்ளியினுடைய தொடங்குகின்ற பொழுது தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய வேலாயுதபுரம் சுந்தரராஜ் மாமா அவர்கள். அப்பொழுது செயலாளராக பொறுப்பு வகித்தது நான். இந்த பள்ளியை தொடங்குகின்ற பொழுது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று மாணவ செல்வங்களை சேர்ப்பதற்கு கடும் முயற்சி எடுத்தோம். அதற்கு எங்களோடு பயணித்தவர் விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு NKP அவர்கள். அவர்களெல்லாம் எங்களோடு சைக்கிளிலே பிரயாணம் செய்வார்கள். இப்போ போல் 2 வீலர் கிடையாது. மதிய சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. டீயை குடித்து கொண்டு கிராமங்களெல்லாம் சுற்றி இந்த பள்ளிக்கூடத்தை துவங்குகின்ற பொழுது எங்களுடைய பங்களிப்பு ஒரு ராமர் பாலம் போடுகின்ற பொழுது அனுமனுடைய பங்களிப்பாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு அணிப்பிள்ளையினுடைய பங்களிப்பாக என்னுடைய பங்களிப்பு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியோ என்னமோ தெரியவில்லை. தொடர்ந்து இந்த பள்ளியிலே ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு இந்த பெரியவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த பொறுப்பினை ஏற்றி நான் இதுவரையிலும் உங்களுடைய எல்லாருடைய அன்பிற்கு உரியவனாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிகளே முழு அக்கறையோடு நான் இணைந்து எல்லோரோடையும் அரவணைத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்ணாச்சி அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாச்சி தம்பி சின்னப்பன் அவர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் மார்க்கண்டேயனாக இருந்தாலும் சரி, அரசியலிலே எந்த கட்சியில் யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு உதவி வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மனமோந்து செய்வார்கள். அண்ணாச்சி NKPயாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு சகோதரர் சின்னப்பன் அவர்கள் சாலை வேண்டும் என்று கேட்டோம், உடனடியாக சாலை அமைத்து கொடுத்தார்கள். அதே போல் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதெல்லாம் பள்ளம் நிறைந்த பகுதியாக இருந்துச்சு, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி, இதற்கெல்லாம் கிராவல் அடிக்க வேண்டும் என்ற விடுதலை கேட்டேன். அவர்கள் மிக குறைந்த செலவிலே ஒரு 100கணக்கான வாகனங்களே கொண்டு வந்து மிக குறைந்த செலவில் நமக்கு அறிந்து கொடுத்தார்கள். அதெல்லாம் என்றும் நினைவிற்குரியது. இதே போல் மாமா அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பேசினாலே சந்தோஷம் தான். அவங்களுக்கு ஆண்டு விழான்னு ஃபோனில் சொன்னால் போதும், மாப்பிள்ளை எதுக்கு வர்றீங்க, வேண்டாம் மாமான்னு சொல்லுவாங்க.
இப்படி எல்லாருடைய அரவணைப்போடு இந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் அத்தனை பேர்களை இவ்வளவு சிறப்பாக குழுமி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த பள்ளியின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பள்ளியாக இந்த பகுதிகளே சீரோடும் சிறப்போடும் பண்பாட்டோடும் கட்டுப்பாட்டோடும் இயங்கக்கூடிய ஒரு பள்ளி. அதே போல் மழலையர் பள்ளி மிக குறைந்த செலவிலே பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக நமது பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியானது தொடர்ந்து இனி வருகிற ஆண்டுகளிலும் ரெட்டி ஜனசங்கத்தினுடைய ஒரு சீரான ஒரு சிறப்பான செயல்பாட்டோடு வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும். இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு பள்ளியாக வயலரங்கமாக மாற வேண்டும். இன்னும் பல கல்வி நிறுவனங்களை கொண்டு இந்த சிறப்போடு விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது அன்பிற்குரிய மாமா சட்டமன்ற அன்பிற்குரிய மாமா திரு பணி நிறைவு பெற்ற நீதிபதி திரு சரவணபெருமாள் அவர்கள் உங்களிடத்தில் பணி காலத்திலும் அவர்கள் இப்பொழுதும் பணிபுரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் பணி நிறைவு பெற்றாலும் கூட இப்பொழுதும் அவர்கள் பணி அரசியலே ஒரு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடத்தில் இப்பொழுது உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாப்பிள்ளை கிருஷ்ணசாமி அவர்களே, தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைவர் மாமா ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை மார்க்கண்டேயன் அவர்களே, சங்கத்தினுடைய இதர உறுப்பினர்களே, நிர்வாகக்குழு உறுப்பினரே, பொறுப்பாளர்களே, கல்வி செல்வங்களே, குழந்தை செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமா என்கிட்ட பத்திரிக்கை கொடுக்கும்போது, மாமா எப்பவுமே சும்மா சுருக்கமாக பேசி முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதனால் சுருக்கமாக பேசுகிறதா விரைவாக பேசுகிறதான்னு எனக்கு தெரியல. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவப் பெருந்தகை கூறியுள்ளார். நான் படிக்கும் பொழுது விளாத்திகுளத்திலே உயர்நிலைப்பள்ளி ஒன்று இருந்தது. அதற்கடுத்து காட்டுநாயக்கன்பட்டியிலே ஒரு உயர்நிலைப்பள்ளி, பெருநாளிலே ஒரு உயர்நிலைப்பள்ளி என்ற நிலை இருந்ததை உங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற பெரியோர்களின் எண்ணத்தின் காரணமாக தற்பொழுது தடுக்கி விழுந்தால் பள்ளி என்கின்ற நிலை வந்திருக்கிறது. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த கல்வி சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் அமரலாம நான் முடிவாக காண்கிறேன். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு, அதாவது பள்ளியை ஆய்வு செய்கின்ற ஆய்வாளருக்கு ராமாயணம் நன்றாக தெரியும். அவர் ராமாயணத்தை கரைத்து குடித்த காரணத்தால் ஆய்வுக்கு சென்ற பொழுது ஒரு பள்ளியிலே போய் ஜனகன் வில்லை யார் உடைத்தார்கள் என கேட்டிருக்கிறார். அந்த பையனோ ஐயா நான் உடைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆசிரியர்கிட்ட போய் என்னையா இப்படி சொல்கிறான் உங்கள் பையன், உடைக்கலைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொன்னோடனே ஆசிரியர் ஐயா நானும் உடைக்கலை அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி என்னடா இது ஜனகர் வில்ல உடைச்சது ராமன் கூட இவருக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. தலைமை ஆசிரியருக்கும் அந்த ஆசிரியருக்கும் கொஞ்சம் பிடிக்காது ஒழுக்க. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அந்த பையன் தான் உடைச்சிருப்பான், இவர் வேணும்னு சொல்லிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இவரும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஇஓட்ட போயிருக்கா. அப்படி டிஇஓட்ட போய்
இப்படி பையன் வந்து கேட்டேன், இல்லை யார் உடைச்சாருன்னு கேட்டேன். வாத்தியாரும் ஹெட்மாஸ்டர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீங்கள் நல்லா தீர விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்னடா இது ராமன் தான் உடைச்சான்னு கூட தெரியலையே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிஇஓட்ட போயிருக்காரு. சிஇஓட்ட போய் இப்படி வந்து உள்ளே உடைச்சி போட்டாங்க, ராமன் ஜனகர் உள்ள யார் உடைச்சாருன்னு கேட்டேன். அவன் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வேலையாக போச்சு, அவன் உடைச்சான் இவன் உடைச்சான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதே வேலையாக போச்சு, அதனால் நீங்கள் போய் உள்ள வேலையை ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரான். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஆசிரியர் பெருந்தகைகள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படித்து நீங்கள் கல்வி போதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டறிக்கை வாசிக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம் 10ஆம் வகுப்பிலே 100க்கு 100%, 12ஆம் வகுப்பிலே 99.5% தேர்ச்சி பெற்றதாக படித்தார்கள். படித்தும் பார்த்து விளாத்திகுளம்
ரெட்டி ஜனசங்கத்திற்கு பாத்தியப்பட்ட கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி, கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 31வது ஆண்டு தொடக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற எனக்கு சகோதரர், மூத்த சகோதரராகவும் நண்பராகவும் எங்களுக்கு இப்போது சமூக தலைவராகவும் இருந்து பணி செய்கிற மூத்தவர் ராமகிருஷ்ணன் அவர்களை முன்னிலை பொறுப்பு வைக்கிற, அதாவது சமகாலத்தில் ஜனநாயகவாதிகளில் இப்படி ஒரு மனிதரை பார்த்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாமனிதனாக விளங்கிய இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர், நீண்ட காலம் எட்டயாபுரம் பால் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றி ஒரு சிறப்பை பெற்றிருக்கிற மாமா ஜெயராம் ரெட்டியார் அவர்கள், அன்றுக்குரிய லட்சுமண பெருமாள் அவர்கள், நிர்வாக அதிகாரி ஜெயபால் அவர்கள், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கிருஷ்ணசாமி அவர்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கிற அம்பாள் பள்ளி குழுமத்தினுடைய செயலர் சுபா ரெட்டியார் அவர்கள், அன்பிற்குரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ராகவன் அவர்கள், அன்பிற்குரிய சங்கர்ராம் அவர்கள், காமாட்சி இளங்கோவன் அவர்கள், அன்பு தம்பி ராகவன் அவர்கள், அன்பிற்குரிய ஆசிரிய பெருமக்கள், முன்வரிசையில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், அன்பிற்குரிய மாணவ மாணவிய செல்வங்கள், பெற்றோர்கள், பத்திரிகையாளர்கள், என் உடன் வருகை தந்திருக்கிற என் அன்பு தம்பி சிறிதர் உட்பட அனைவருக்கும் மனமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கைதட்டுக்களையும் தொடர்ந்து 1 மணி நேரமாக இந்த மேடையிலே அமர்ந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த கைதட்டுக்களை எல்லாம் பார்க்கிற போது கடலில் அலைகளை பார்த்து இந்த அலை இதோடு முடிந்து போய் விடுமா என்று சொல்கிறதை போன்றுதான் அந்த கைதட்டுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கருத்துக்களை சொல்வதற்கு இது நேரமில்லை என்றே உணர்கிறேன். நீங்கள் அறிவானவர்கள், எங்களை விட திறமையானவர்கள், நீங்கள் சாதனையாளர்கள். உலகத்திலே ஒரே ஒரு வரலாற்று உதாரணத்தை மட்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னால் காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து தொகுதியில் பணியாற்றிவிட்டு நான் சமூக வலைதளங்கள் என்னுடைய செல்லிடை பேசிகள் இல்லை. காலையில் 5:30 மணிக்கு எந்திரித்து 2-3 செய்தித்தாள்களை படிப்பது வழக்கம். நான் காலையில் செய்தித்தாளை பார்க்கிற போது வங்கதேசத்திலிருந்து அதனுடைய அதிபர் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் மாணவர் போராட்டத்திலிருந்து தப்பித்து இந்தியாவில் ஹெலிகாப்டர் மூலமாக தஞ்சமடைந்ததாகவும் வெளிநாட்டிற்கு இங்கிலாந்துக்கு செல்வதற்காக தயாராக இருப்பதாகவும் தலைப்புச் செய்தியை பார்த்தேன். அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், இங்கு நீதிபதி வந்து அமர்ந்திருக்கிறார், அவர்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், நான் தான் வாதாட வேண்டும். ஆனால் அந்த ஊரிலே நீதிபதியும் தேவையில்லை, வழக்கறிஞரும் தேவையில்லை. மாணவ சக்தி ஒன்றிணைந்தது. 84 வயதான முகமது யூனஸ் என்ற அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்த, பிரான்ஸ் நாட்டிலே தஞ்சமடைந்திருக்கிறார். அவர் வரட்டும் இந்த நாட்டுக்கு ஆள்வதற்கு. 17 ஆண்டு காலம் இவர் இந்த நீதிபதி என்னையும் சிறையில் அடைத்தவர். சிவகங்கை மாவட்டத்திலே அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய உயர் பதவியும் பெற்றவர். 17 ஆண்டு காலம் அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபர் கலிதாஜியா அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. மாணவர் மன்றம் நீதிபதியே இல்லாமல் அவர்களை விடுதலை அடைய வைக்க வேண்டும் என்று சொன்னது. இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள், இயேசுநாதரிடம் மக்கள் கேட்பது துன்பத்திலிருந்து விடுதலை. இப்போது நீங்கள் கேட்பது என்னிடமிருந்து ஒரு விடுதலையை என்பதை நான் உணர்கிறேன். உங்கள் கைதட்டு எதற்காக இருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொள்கிறேன்.
இருந்தாலும் உங்கள் பள்ளியினுடைய தாளாளர், பள்ளியினுடைய தலைவர் அவர்கள், நான் சின்ன பிள்ளைகளை என்னை தூக்கி வளர்த்தவர், என் பள்ளியிலே படிக்கிற போது எனக்கு கவிதைகளை எழுதி எப்படி பேச வேண்டும் என்று சொன்னவர், காமராஜருக்கு சத்தியமூர்த்தி தலைவராக இருந்தார், பின்பு காமராஜரே அவருக்கு தலைவராக இருந்தார். இப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், விரைவில் அனுப்ப முடியுமா முடியாதா என்று அவரை நான் கண்டிக்கிறேன். அந்த இடத்துல அவர் தலைவராக இருக்கிறார். சகாதேவன் தலைமை ஆசிரியரை பொறுத்தவரை பேருக்கெல்லாம் ஒரு பொருத்தம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் 4 நட்சத்திரம், ஜோதிடம், இதில் எல்லாம் நம்பிக்கையற்றவன். ஆனால் சகாதேவன் ஜோதிடத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரன். எதிரி படையிலே இருக்கிறவர்கள், தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் துரியோதனர்கள், பாண்டவர்களினுடைய தம்பி சகாதேவன். நாங்கள் இந்த குருச்சேத்திர போரிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் எனக்கு தேதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது சரியான தேதியை, சரியான நாளை குறித்து கொடுத்தவர் சகாதேவன். எதற்கு நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், அம்பாள் பள்ளியிலே 12வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி, அவளால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியவில்லை. அவள் தேர்ச்சி தவறிவிடுவார், என்னால் முடியவில்லை என்று சொல்கிற போது, தேர்வு வெற்றி பெற முடியாது என்று தெரிகிற ஒரு பெண்ணை உங்கள் பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன். அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்கிற போது தோல்வியை தழுவுகிற ஒரு குழந்தையை எங்கள் பள்ளிக்கு நீங்கள் எப்படி அனுப்பி வைக்க முடியும் என்று கேட்கவில்லை. உடனே அனுப்பி வையுங்கள், நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதனாலே சகாதேவன் என்ற பெயர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யார் வந்தாலும் அவரை வெற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு சாதுரியமும் சாதனையும் படைத்தவர் சகாதேவன். அவர் தலைமை ஏற்றிருக்கிற பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட சகாதேவனுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கவில்லை. பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, உனக்கும் ஒரு மமதை இருக்கிறது, என்னை விட ஜோதிடத்திலே எவனும் கெட்டிக்காரன் இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால் உனக்கும் சொர்க்கத்திலே இடமில்லை என்று சொர்க்கத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சகாதேவன், பள்ளியினுடைய தாளாளர் ராமகிருஷ்ணன், அவர் பரமாத்மாவினுடைய பெயரை வைத்திருக்கிறார். அவர் பேசுகிற போதே புள்ளி வைத்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனாக இருந்தாலும் சரி, NK பெருமாளாக இருந்தாலும் சரி, சின்னப்பனாக இருந்தாலும் சரி, அனைவராலும் வளர்ச்சி பெற்றது இந்த பள்ளி என்பதை சொன்னார். பரமாத்மா பெயரை வைத்திருக்கிற ராமகிருஷ்ணன், நீங்கள் தலைவராக இருக்கிற போது அனைவரும் சமமாக நீங்கள் நிர்வாகம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் உங்களை இந்த தலைமை பொறுப்புக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அரசியல் கட்சிகள் என்பது ஜாதி சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டது. அரசியல் என்பது யார் சிறப்பானவர்களோ, யார் ஆட்சி வருகிறார்களோ அவர்களை அரவணைத்து பயன்களை பெற்றுக்கொள்வது. அதனால் பயன்களை நுகர்வதற்கான தலைமை பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. பள்ளி குழந்தைகளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதும், இந்த சமூகத்தை மற்ற சமூகங்கள் இருக்கிற போது ஜாதிகள் வேறுபாடில்லாத ஒரு சமூகத்திற்கு தலைமை ஏற்பதும் தகுதி படைத்த நீங்கள் இனியும் அடுத்த ஆண்டுகள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்று என்னிடம் சொன்னார். அவர் KR முதலாளி அவர்கள், ராமகிருஷ்ணன் அவரிடம் சொல்லுங்கள், அவர் இனியும் ஒரு 3 ஆண்டு இந்த தலைமை பொறுப்பை வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவரிடம் நான் பேசினேன், ஏன் நீங்கள் மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்களா, முதலாளியினிடம் கேட்கிறாரே என்று சொன்னபோது அவர் சொன்னார், இதுவரை நான் உங்களிடம் MLAவாக இருக்கிறீர்கள், தனிப்பட்ட முறையில் எதுவும் நான் கேட்கவில்லை, இதை ஒன்று கேட்கிறேன், இந்த முறை என்னை இதிலிருந்து விடுவிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், எனக்கு வயோதிகமாகிவிட்டது என்று சொன்னார். ஆனால் இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து 84 வயது முகமது யூனஸை எங்களுக்கு தலைமையேற்க வாருங்கள் என்று சொன்னால், உங்கள் தாளாளருக்கு 65 வயதுதான், நீங்கள் பக்குவப்பட்டவர், நீங்கள் பழுத்த பழமாவதற்கு இன்று நாள்கள் இருக்கிறது, கனிந்திருக்கிறது, சுவைப்பதற்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், சமூகத்தினுடைய நிர்வாகஸ்தர் இருக்கிறார்கள், தொடர வேண்டும் என்று உங்களை கேட்டு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
Hey!
அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விளாத்திகுளம் கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் 31வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்த விளாத்திகுளம் ரெட்டி சனசங்க தலைவரும் பள்ளியின் ஆட்சிக்குழு தலைவருமான ஐயா பி ராமகிருஷ்ணன் எம்ஏ பிஎட் அவர்களுக்கு இருபால் ஆசிரிய பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்த மதிப்புக்குரிய ஐயா ஆர் ரெட்டி சனசங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா ஆர் ஜெயராமன் பிஎஸ்சி அவர்களுக்கு இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்த ரெட்டி சனசங்க பொருளாளர் மதிப்புக்குரிய ஐயா ஆர் லட்சுமண பெருமாள் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பெரியோர்கள் அனைவரையும் வரவேற்புரை நல்கிய ரெட்டி சனசங்கத்தினுடைய செயலாளரும் மற்றும் பள்ளியின் ஆட்சிக்குழு செயலாளருமான ஏ கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி பரிசளிப்பு வழங்கிய விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரர் ஜிவி மார்க்கண்டேயன் பிஏபிஎல் எம்எல்ஏ அவர்களுக்கும் எங்கள் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றி மற்றும் பரிசளிப்பு வழங்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா மதிப்புக்குரிய எஸ் சரவண பெருமாள் பிஎஸ்சி பிஏ அவர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்கள் ஆண்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பு செய்த அம்பாள் வித்யாலயா பள்ளியினுடைய செயலாளர் எஸ்கே சுப்பாரெட்டியார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விளாத்திகுளம் பேரூராட்சி தலைவர் மதிப்புக்குரிய எஸ் அய்யனராஜா அவர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அம்பாள் வித்யா பள்ளியினுடைய நிர்வாக அதிகாரி ஐயா ராகவன் அவர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்த பள்ளிக்குழுவினுடைய நிர்வாகக்குழு ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் ரெட்டி சனசங்கத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இருபள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் போத்திஸ் ராகவன் அவர்களுக்கும் மற்றும் மழலையர் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி வித்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இருபள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசித்து சிறப்பு செய்த எம்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய சகாதேவன் எம்ஏ பிஎட் அவர்களுக்கும் இருபள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மழலையர் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி எஸ் கலைச்செல்வி அவர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கலை நிகழ்ச்சி சிறப்பான முறையில் படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகு ஸ்டுடியோ உரிமையாளர் மதிப்புக்குரிய தம்பி பிரேம்குமார் அவர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பான முறையில் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணை வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இருபள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஒளியை அமைத்துக் கொடுத்த தேவி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் நன்றி உரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த நமது பள்ளியினுடைய நிர்வாகக்குழு அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.